உறவுகளே, நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வவுனியா மன்னார் வீதியில் நமது நிறுவனத்தில் நிர்மாணிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள ஒரு அழகிய ஒரு இல்லத்தை பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வீட்டின் உரிமையாளர்கள் லண்டன் நாட்டில் வசிக்கிற திருமதி பாலா மஞ்சுளா அவர்களுக்காக நாங்கள் நிர்மாணித்து கொடுக்கப்பட்ட இந்த வீடு ஒரு பட்ஜெட் இல்லமாக இங்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் இல்லம்ன்றது எப்படின்னா, நாங்கள் 4 விதமான வீடுகளை வடிவமைத்து நிர்மாணிக்கிறோம். அதில் ஒன்று பட்ஜெட் ஹோம், 2வது செமி லக்ஸரி, 3வது இல்லம் லக்ஸரி, 4வது ப்ரீமியம். இப்படி 4 கேட்டகரியில் எங்களோட வீடுகளுக்கும் வடிவமைத்து நிர்மாணிக்கப்பட்டது. ஒரு பட்ஜெட் ஹோமாக நிர்மாணிச்சிருக்கிறோம். பட்ஜெட் ஹோம் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், இதுக்கான மூலப்பொருட்கள் மற்றும் இதுக்கான எக்ஸசைஸ் சாதாரண இதுதான் போடப்படும் நினைக்கலாம். இல்லை, வாங்க இந்த வீட்டுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்களில் உள்ளடக்கின்றதை பார்ப்போம். இந்த வீடு 3 படுக்கை அறைகளும், ஒரு சுவாமி அறை மற்றும் 2 குளியலறைகளை கொண்ட வீடாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பட்ஜெட் இல்லம் உண்டு. வாங்க இதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம்ன்றதை முதல் பார்ப்போம். இந்த முன் வாசக்கதவை பாருங்க. இது பெரிய ஒரு தெற்கில் கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாசல் நிலையை கொடுத்துருக்குறோம். அதோட சேர்த்து நாங்கள் இங்கே அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த முன் பக்கத்துக்கு மட்டும் இந்த முன்பகுதிக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ஒரு வாசல் நிலையை உண்ட கொடுத்துருக்கோம் பாருங்க, தெற்கு நிலையில். இப்போ வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம்ன்றதை பார்ப்போம். உள்ளே வந்தோம்னு சொன்னால் உள்ளே நாங்கள் ஒரு வெல்கம் லோபி வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் ஒரு வெல்கம் லோபி வந்து இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதோட சேர்த்து இதுக்காக நாங்கள் இந்த பட்ஜெட் ஹோம்ன்றக்குள்ளே நாங்கள் எந்த ஒரு உள்ளே போட்டிருக்க எந்த ஒரு எக்ஸசரிஸும் நார்மலான லோக்கலான விஷயம் போட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே மாடுலர் சுவிட்ச் தான் கொடுத்துருக்குறோம். எல்லாம் மாடுலர் சுவிட்சில் கொடுத்துருக்குறோம். இந்த லாபி ஏரியாவுக்கு ஒரு சீலிங் ஒர்க் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3 படுக்கைகளை கொண்ட ஒரு வீடாக நிர்மாணிச்சிருக்கிறோம். 3 படுக்கையறையும், ஒரு சுவாமி அறையும், ஒரு ஓப்பன் கிச்சன், 2 பாத்ரூம் இந்த வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்குது. இது பார்த்திங்கன்னா இது முதலாவது ஒரு படுக்கையறை. முதலாவது படுக்கையறை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு லிவிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் கிச்சன் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்குறோம். ஒரு ஜிப்சம் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்குறோம். ஒரு மிக அழகான ஒரு அழகான லிவிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்குறோம். இதோடு சேர்த்து நாங்கள் இங்கே ஒரு சுவாமி ஏரியா ஒன்று கொடுத்துருக்குறோம். சின்ன சுவாமி ஏரியா ஒன்று வேம்பால் செய்யப்பட்ட நிலைகளோட சேர்த்து ஒரு சுவாமி ஏரியா கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாமி ஏரை, சுவாமி மடம். இதில் வந்தீங்கன்னா இது 2வது ஒரு படுக்கையறை. இது மாஸ்டர் பெட்ரூம் உண்டு, மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமை பாருங்கள். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்த மாதிரிக்கு ஒரு குளியறையை கொடுத்துருக்குறோம். இங்கே நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் கொடுத்துருக்குறோம். இங்கே நாங்கள் இந்த லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்க. லைட் செட்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங் பெட்டில் இருந்து கொண்டே இந்த லைட்டை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூட்டி குறைக்கலாம். இதை கூட்டி குறைக்க முடியும் பாருங்க. இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த வெளிச்சங்களை கூட்டி குறைக்க முடியும். இப்போ நாங்கள் குளியறையை பார்ப்போம். இதில் பாத்ரூம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். எல்லாமே கோமியத்தான ஷவர், ஸ்டெப், கோமட் எல்லாமே குரோமியம் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த பாத்ரூமுக்கு ஃபுல்லாக டைல் வச்சுருக்கிறோம். இந்த வீடு ஃபுல்லாகவே பாத்ரூம் ஃபுல்லாகவே முடிச்சு வரைக்கும் நாங்கள் டைல் வேலை செய்திருக்கிறோம். பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்குறோம். 3வது பெட்ரூம் மட்டும் அதோட சேர்த்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு குளியறையும் கொடுத்துருக்குறோம். இதுவும் ஃபுல்லான டைல் ஒர்க்கோட இந்த குளியறை கொடுத்துருப்பாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ஓப்பன் கிச்சன், அதோட சேர்த்து ஒரு டைனிங் ஹாலும் கொடுத்துருக்குறோம். சிறிய அளவிலான ஒரு பேண்ட்ரி கபட் கொடுத்த பகுதியும் இதில் நாங்கள்
இந்த வீடு 2 மாடிகளுக்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் வீடு நிர்மாணிச்சினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல் மாடிக்கான ஒரு வடிவமைப்பு இங்கே கொடுத்துருக்குறோம். இது நாங்கள் மேல் மாடிக்கு வரக்கூடிய மாதிரிக்கு 2ஆம் தளத்துக்கு வரக்கூடிய மாதிரிக்கு செய்திருக்கிறோம். இது 2ஆம் தளத்தில் நிர்மாணிக்க போகிற வீட்டுக்கு இது வசதியாக அவங்களுக்கு அதை நாங்கள் நிர்மாணித்து கொடுத்துருக்குறோம். 2ஆம் மாட்டில் இவங்க இந்த வீட்டு வேலைகளை சரியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த படிக்கான கைப்பிடியாக சில்வர் வேலைப்பாடோட நான் கொடுத்துருக்கோம். பாருங்க, சில்வர் வேலைப்பாடோட இந்த கைப்பிடியை கொடுத்துருக்குறோம். இந்த அழகிய இல்லமானது பட்ஜெட் ஹோம் என்ற எங்களோட கேட்டகரிக்குள்ளே இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போ பார்த்தது எமது நிறுவனத்தினால வவுனியா மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் இல்லம் ஒன்றை பார்த்துட்டீர்கள். இது எவ்வளவு நேர்த்தியாகவும் தரமானதாகவும் மிகவும் அழகானதாக நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவ்வாறு வவுனியாவில் மட்டுமின்றி வடமாகாணத்தில் எந்த பகுதியிலும் எமது நிறுவனத்தினூடாக உங்களது அழகிய இல்லங்களை நிர்மாணித்துக் கொள்ள முடியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி 4 விதமான கேட்டகரியில் பட்ஜெட் ஹோம், செமி லக்ஸரி, லக்ஸரி ஹில் ஹவுஸ் மற்றும் ப்ரீமியம் ஹவுஸ், இவ்வாறு 4 கேட்டகரியில் எங்கள் நிறுவனத்தினூடாக நீங்கள் எந்த பகுதியிலும் இந்த அழகிய இல்லங்களை நிர்மாணித்துக் கொள்ள முடியும். மேலும் எங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு லக்ஸரி கேட்டகரியில் ஒரு இல்லங்களை நிர்மாணித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வீடியோவில் அடுத்த வீடியோ அதனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.